வெண்முரசு. எழுதழல் 27. வாசிப்பது சந்தீப். 4. ஆடலின் வண்ணங்கள் 5. உபப்பிலாவிய நகருக்கு அபிமன்யு பிரலம்பனுடன் வந்து சேர்ந்தபோது நள்ளிரவு. வழியெங்கும் அவர்கள் பேசிக்கொண்டே வந்தனர். அபிமன்யு பேசத் தொடங்கினால் ஒன்றிலிருந்து பிறிதொன்றென கோத்துக்கொண்டே செல்வது வழக்கம். அவனிடமிருக்கும் ஓர் இயல்பை அதற்குள் பிரலம்பன் வகுத்துக் கொண்டு விட்டிருந்தான். அவன் எப்போதும் முன்னிற்பவரை பேச்சில் ஈடுபடுத்தவும் மகிழ்விக்கவும் முயல்வான். அவர்கள் எவராக இருந்தாலும் சரி, அவர்களின் விழிகளினூடாகவே அவன் அங்கே தன் இருப்பை நிறுவிக் கொள்வான். அத்தருணத்தை கடந்து செல்வான். அப்போது தன்னை அவன் ஒரு கூத்தனாகவே எண்ணிக்கொண்டிருப்பது போல தெரியும். கூத்தர்களுக்குரிய அத்தனை நுண்ணுணர்வுகளும் அவனிடம் வந்து கூடும். ஒரு சில சொற்றொடர்களுக்குள் அவர்கள் எதற்கு சிரிப்பார்கள், எதில் அவர்களின் உள்ளம் மீட்டப்பட்டு விழிகள் ஒளிகொள்ளும் என அவன் புரிந்து கொண்டு விடுவான். அதன்பின் பேச்சு அதை மையம் கொள்ளும். தொட்டு தொட்டு எடுத்து விரிக்கும். தன் பெட்டியிலிருந்து முடிவிலாது பொருட்களை எடுத்துப் பரப்பும் அணிவணிகனைப் போல. சிரிப்போ வியப்போ முதல் அதிர்விழகை வலுவானதாக அமைய வேண்டும் என்றும் அதன் மீட்டலை சிறு சிறு தூண்டல்கள் வழியாக மேலெடுத்துச் செல்ல முடியும் என்றும் அவன் அறிந்திருந்தான். எங்கு அது கீழிறங்குகிறதென்று மேலும் நுட்பமாக உணர்ந்தான். அங்கே அடுத்த தொடக்கம் ஒன்றை நிகழ்த்துவான். அவன் பேச்சு ஒரு நுரை, ஒரு துளியின் குமிழிப் பெருக்கம். ஆனால் ஒளிகொள்வது, வானை ஏந்துவது. எளிய காவலர்களும் ஏவலரும் அடையாளம் காணப்பட ஏங்குபவர்கள் என்று அறிந்திருந்தான். அவர்களை அவன் ஏளனம் செய்தால்கூட அது பெருந்திரளில் இருந்து பிரித்தறியப்படுவதென்றே அவர்களுக்கு பொருள்படும். மீண்டும் மீண்டும் அவன் நான் உன்னை அறிவேன், நானும் நீயும் நிகர் என்னும் ஆடலை ஆடினான். முதியவர்கள் அனைவரிடமும் சிறுமைந்தன் என்றானான். அவர்கள் விளையாடினால் விளையாட்டுப் பிள்ளை. அவர்கள் கடுமை கொண்டால் தண்டிக்கப்பட்ட குழந்தை. ஒவ்வொரு சீண்டலுக்குள்ளும் இருக்கும் நுட்பம் ஒன்றை பிரலம்பன் மெல்லவே கண்டு கொண்டான். முதியவர்கள் அனைவரிடமும் அவன் அவர்களின் இளமைப் பருவத்தையே நினைவூட்டினான். அவர்களின் காதலை, காமத்தை, இளமையழகைப் பற்றியே பேசினான். முகம் சிவந்து சீறியும் எரிச்சலுடன் விலகியும் அவர்கள் எதிர்வினையாற்றினாலும் அவர்களுக்குள் அமைந்த ஒன்று உவகை கொள்வதை பிரலம்பன் உணர்ந்தான். அது அவர்கள் தங்கள் ஆழத்திற்குள் பிறர் அறியாது மீட்டும் ஒரு யாழ். அத்துமீறி அதில் கைவைத்து அவர்களை திடுக்கிடச் செய்கிறான். ஆனால் அதிர்ச்சியும் அந்தக் கூசலும் அவர்களுக்கு இனியவையே. முதியவனென்றும் ஆகி தன்னை நிகழ்த்திக் கொள்ளக் கற்றவனின் வழிமுறை அது. எளிய இளையோர் அதை ஆடவியலாது. ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் விந்தையோ நகைப்போ கொண்ட ஏதோ ஒன்றை அவன் கண்டடைந்தான். அவற்றை நினைவில் தேக்கிக் கொண்டு உரிய இடங்களில் சொன்னான். சொல்லிச் சொல்லி அவற்றை வளர்த்தெடுத்தான். அவை புனைவுகள் என்பதொன்றே அவற்றை தோற்கடிப்பதென்று அறிந்தமையால் அவனே அவற்றை புனைவென்று நகையாடியபடி முன்வைத்தான். அவனைப் பற்றிய அத்தனை எள்ளல்களையும் அவனே செய்து அவற்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். தன்னை எதிர்ப்படுபவர்களினூடாக அவன் தன்னை வடிவமைத்துக் கொண்டிருந்தான். முற்றிலும் பிறருக்காக ஒருவன் தன்னை அமைத்துக் கொள்ளவியலுமா என பிரலம்பன் ஐயம் கொண்டான். அவனை கூர்ந்து அறிந்து தொடருந்தோறும் அவனுள் அமைந்த பிறிதொருவனைக் காணலானான். உண்மையில் அவன் பிறர் பேச்சை பொருட்படுத்துவதே இல்லை, எங்கும் அவன் குரலை ஒலித்துக் கொண்டிருக்கும். பிறர் நீளப் பேசத் தொடங்கினால் அவன் கண்கள் அவர்களை விலக்கி அகல்வு கொண்டன. மீண்டும் அருகணைந்தபோது ஏளனத்தை சூடியிருந்தன. மிக நுட்பமாக அவற்றிலிருந்த சலிப்பை பிரலம்பன் கண்டு கொண்டான். அர்ஜுனனும் இளைய யாதவரும் அன்றே எவரும் அபிமன்யுவுக்கு ஒரு பொருட்டே அல்ல என பிரலம்பன் உணர்ந்தான். இளைய யாதவருடன் அவன் பேசுகையில் அவ்விழிகளை நோக்கினால் அக்கணமே பாய்ந்து அவரை அவன் தழுவிக்கொள்ளப் போகிறான் என்று தோன்றும். ஒரு சொல்லுக்காக காப்பவன் போல. அர்ஜுனனின் கதைகளை கேட்கையில் மட்டும் அவன் முகம் பிரிதொன்றென்று ஆகும். அவன் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் மாறி மாறி அகம் நடித்துக் கொண்டிருப்பவன். அவனுள் இருக்கும் அந்தப் பிறிதொருவன் பிறரை எவ்வகையிலும் கருத்தில் கொள்ளாதவன். அனைவருக்கும் மேல் எழுந்து நின்று குனிந்து நோக்கும் பேரொருவன். பேச்சின் நடுவே இயல்பாக தன்னுள் சென்று ஒடுங்கி விழிகள் அணைந்து உடல் அசைவழிந்து ஊழ்கத்திலென சமைவது அபிமன்யுவின் வழக்கம்.
மீண்டும் உயிர் பசைவு கொண்டு எழுகையில் எழுவது எப்போதும் தன் பகடிச் சொல்லாகவே இருக்கும். பழகியணுகுந்தோறும் அவன் நடத்தையில் இயல்பு கொண்டிருந்த மிகையை பிரலம்பன் கண்டான். அவன் உள்ளியல்பு அல்ல என்பதனாலேயே பிறிதென அது அமையவியலாதென்று தெளிந்தான். நடிப்பென எழுவது எதுவானாலும் மிகையே. அறியாது நடிப்பதென்றாலும் கூட அது மிகையென்றறிந்தபோது மேலும் மேலும் இனியவனாகவே அவனைக் காட்டியது. காம்பிலியத்திலிருந்து கிளம்பிய பயணத்தில் அவன் கொப்பளித்தபடியே இருந்தான். பல இடங்களில் புரவிக் கடிவாளத்தைப் பிடித்து இழுத்து நிறுத்தி பேரொலியுடன் நகைத்தான். புரவியைத் தூண்டி மலைச்சரிவுகளில் பாய்ந்தான். ஓடைகளை பறந்து கடந்தான். வழிப்போக்கர்களை நகையாடினான். பெண்களிடம் குலவினான். ஆனால் மெல்ல மெல்ல அணைந்து கொண்டிருந்தான். 2 நாட்களில் முற்றிலும் அமைதி கொண்டு பிறிதொருவனென்றானான். பிரலம்பன் உடன் வருவதையே அறியவில்லை. அவனைச் சூழ்ந்த இன்மையின் திரையை கலைக்க வேண்டியதில்லை என எண்ணிய பிரலம்பன் தானும் விலகி தன் உள்ளத்தை அடைந்தபடி உடன் சென்றான். ஆனால் அவனுடைய ஒவ்வொரு உடலசைவையும் அவன் விழிகள் நோக்கி அளவிட்டுக் கொண்டிருந்தன. உள்ளத்தை உடல் இத்தனை தெளிவாக வெளிக்காட்டுமா என்ன என அவன் வியந்தான். மூடவியலாச் சாளரங்களும் கதவுகளும் கொண்டவன் மனிதன். கறந்து வைக்க இயல்வது என ஏதுமில்லை அவனிடம். ஒளிந்து கொள்வது பிறர் மேல் ஒவ்வொருவரும் கொள்ளும் நுண்ணோக்கின்மையின் திரைக்குப் பின்னால்தான். ஒவ்வொருவரும் தன்னையன்றி பிறரை எண்ணுவதே இல்லை என்னும் மாயத்தால்தான். முதற் காவல் கோட்டத்தில் அவனது புரவியின் ஓசையைக் கேட்டதுமே 2 காவல் வீரர்கள் தங்கள் நீண்ட வேல்களால் சாலையை மறித்தனர். புதியதாக வெட்டி நாட்டப்பட்ட மரங்களின் மேல் மூங்கிலால் கட்டி ஈச்ச ஓலையால் கூரையிட்டு கட்டப்பட்டிருந்த காவல் மாடத்தின் அருகிருந்த நுணா மரத்தில் மீன்பந்தம் எரிந்து கொண்டிருந்தது. காவலர் தலைவன், இருவரும் பந்த வெளிச்சத்தில் வந்து நில்லுங்கள் என்று உரக்க குரலில் ஆணையிட அபிமன்யுவும் பிரலம்பனும் அந்தச் செந்நிற வட்டத்திற்குள் நுழைந்தனர். பிரலம்பன் புரவியிலிருந்து இறங்கி தன்னிடமிருந்த அபிமன்யுவின் கணையாழியைக் காட்டி, இவர் இந்திரபிரஸ்தத்திலிருந்து வருகிறார். இளைய பாண்டவர் அர்ஜுனரின் மைந்தர் அபிமன்யு என்றான். காவலர்கள் விராட வீரர்களாகையால் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். காவலர் தலைவன், அபிமன்யு மிக இளவயதினர் அல்லவா என்றான். பிரலம்பன், கதைகளில் அவ்வாறே இருப்பார். மெய்யில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றான். அவன் சொல்வது புரியாமல் ஈட்டியுடன் காவலர் தலைவன் காவல் கோட்டத்திற்குள் நுழைந்து, மந்தரரே, எழுக என்றான். மந்தரன் முனகும் ஓசை கேட்டது. மந்தரரே எழுங்கள் என்று துயிலில் இருந்த நெடகவை கொண்ட காவலனை எழுப்பினான். அவன் வெளிவரும்போதே மெல்லிய குரலில் ஏதோ சலிப்புரையை சொல்லிக் கொண்டு வந்தான். அருகே வந்து இருவரையும் மாறி மாறி நோக்கி பிரலம்பனிடம், தாங்களா இளவரசர் அபிமன்யு என்றான். நானும் தான். இப்போதைக்கு அவர் என்றான் பிரலம்பன். இளவயதில் இந்திரபிரஸ்தத்தில் இருந்தேன். அப்போது கண்டிருக்கிறேன். ஆனால் என்னால் அடையாளம் கொள்ளக்கூடவில்லை என்றான் மந்தரன். அபிமன்யு புரவியிலிருந்து தாவி இறங்கி அருகே வந்து சினத்துடன், கணையாழுக்கு கூடுதலாக நான் காட்ட வேண்டிய அடையாளம் என்ன என்றான். மந்தரன் திகைத்து, ஆ, தாங்கள் இளைய பாண்டவரின் மைந்தரே. இந்த நடை போதும். இதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த குரல் என்றான். காவலர் தலைவன் தலைவணங்கி, நல்வரவு இளவரசே, தங்கள் மன நிகழ்வுக்காக நகர் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு நள்ளிரவில் வருவீர்கள் என்று எண்ணவில்லை என்றான். அபிமன்யு அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் புரவியில் ஏறிக்கொண்டு உள்ளே சென்றான். வருகிறேன் மந்தரரே என்றபடி பிரலம்பன் 2 காவல் வீரர்களிடமும் விடைபெற்று புரவியிலேறி அவனுடன் சென்று இணைந்து கொண்டான். அபிமன்யு வாய்க்குள், மூடர்கள் என்றான். பிரலம்பன், எளியவர்கள். அவர்களுக்கு ஆளும் சொல் மட்டுமே புரிகிறது என்றான். சவுக்கு இன்னும் தெளிவாக புரியும் என்றான் அபிமன்யு. எண்ணியிராக்கணத்தில் ஓர் ஒப்புமை பிரலம்பனின் உள்ளத்தில் எழுந்தது. நுண்ணிய அணிச்செதுக்குகள் கொண்டு உரையில் இடப்பட்ட கொலைவாள் இவன். மிகக் கூறியது, 2 புறமும் நா கொண்டு சுழல்வது, குருதிப்பட்டு ஒளி ஏற்றது. எங்கு தொட்டாலும் குருதியுண்பது என்பதனாலேயே இத்தனை அழகிய வாளுரை அதற்கு தேவைப்படுகிறது. உரையுடன் அதை சிறு குழந்தைகளுக்கு விளையாடக் கொடுக்கலாம்.
முகப்பறையில் அணிப்பொருளென தொங்கவிடலாம். எந்த ஆடையுடனும் அணிகளுடனும் இயல்பாக இணைந்து கொள்ளும். அவன் அதை விரித்துக் கொண்டே சென்று ஒரு கட்டத்தில் புன்னகையுடன் என்ன இது என வியந்து நிறுத்திக் கொண்டான். பின்னர் அந்த ஒப்புமையை எவரிடமேனும் சொல்ல வேண்டுமென்று பிரலம்பன் உளங்கிடந்தான். சொன்னால் இவனிடம்தான் சொல்ல வேண்டும் என்று எண்ணியதுமே புன்னகையுடன் தலையை அசைத்தான். எத்தனை விரைவாக என் எல்லைகளை கண்டு கொண்டு விட்டேன் என எண்ணியதும் வியப்பு கொண்டான். எண்ணச்சரடு திசை முறுக்கிக் கொண்டது. மானுடர் ஒருவருக்கொருவர் எல்லைகளைத்தான் முதலில் வகுத்துக் கொள்கிறார்கள் போலும். பிறர் எல்லைகளை அறியாமல் அவர்கள் தங்கள் எல்லைகளை மீறுவதே இல்லை. அவ்வெல்லைகள் ஒருவரை ஒருவர் அறிவதனூடாக உருவாகின்றவை. காட்டுபவை, பெறுபவை, வடித்துக் கொள்பவை. அவ்வாடலின் நிகர்நிலைப் புள்ளிகள். எல்லைகளுக்கு அப்பால்தான் இருக்கின்றனமைகள். அவை எல்லைகளால் வேலியிடப்பட்டு திரைசூட்டப்பட்டு காக்கப்படுபவை. உபபிலாவிய நகரி முழுக்க நெய்ப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. முதல் காவல் கோட்டத்திலிருந்து கோட்டையை அணுகுவதற்குள்ளாகவே அவர்கள் வரும் செய்தி முழவு வழியாக வந்தடைந்திருந்தது. அத்தனை காவல் கோட்டங்களிலும் தலைவணங்கி வாழ்த்துரையும் முகமனும் கூறி அவர்களை வரவேற்றனர். கோட்டை முகப்பில் காவலர் தலைவன் உடைவாளுடன் வந்து முகமன் உரைத்து வாளுருவி நிலம் தொட்டு வணங்கினான். எவரையும் விழித்தொட்டு பேசாமல் அரைக்கண் மூடியவன் போல அபிமன்யு புரவியின் மேல் அமர்ந்திருந்தான். பிரலம்பன் ஒவ்வொருவரிடமும் இன்சொல்லும் நகையுரையும் அளித்து உடன் சென்றான். நகரெங்கும் அணிவளைவுகளையும் கொடித்தோரணங்களையும் பாவட்டாக்களையும் மலர்த்தூண்களையும் அமைக்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது. ஏவல் சூதர்களை நூற்றுவர் உரக்கக் கூவி அழைத்து ஆணைகளை உரைத்தனர். அங்குமிங்கும் நீள்நிழல் வளைந்தாடித் தொடர ஓடியும் ஏணிகளிலும் சுவர்களிலும் ஏறியும் மரக்கிளைகள் மேல் நின்றும் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். இன்னமும் எழுப்பப்படாத அணிவளைவுகள் சாலை ஓரங்களில் வண்ணக்குவியல்களாக கிடந்தன. இழுத்துக் கட்டப்படாத கொடித்தோரணங்கள் குருவிச் சிறகுகளின் நிறையாக தரையில் விழுந்திருந்தன. வண்ணத் தொட்டிகள், குருத்தோலை அணிப்பொருட்கள், ஓவியப்பாய்கள், வண்ணமிடப்பட்ட மூங்கில்கள். யானை ஒன்று சலிப்புடன் கடந்து சென்றது. இரு புறவிகள் சாலையோரம் நின்றபடி துயின்றன. இடுங்கலான சாலைகளில் தரைப்பலகைகளை பொருத்தும் பணி அப்போதுதான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. தச்சர்களின் கொட்டுவடிகளின் தட்டலோசையும் உளிகளின் செதுக்கோசையும் பணிக்குரல்களும் இருளுக்கு அப்பாலிருந்து கேட்டன. பலகைப் பரப்புகளில் பூசுவதற்காக அரக்கையும் மெழுகையும் சேர்த்து உருக்கி அதில் மரத்தூளை கொட்டி கூழென காய்ச்சிக் கொண்டிருந்தனர். உருகும் மணமும் குமிழி கொதிக்கும் ஓசையும் அனலாட்டமும் வழியெங்குமிருந்தன. அரக்குமை ஊற்றப்பட்ட பலகைகள் மேல் மென்வண்ணச் சுண்ணத்தை பரப்பி மர உருளைகளால் நிரப்பாக்கினர். பெரிய மரவுரிகளால் உரசி பளபளப்பாக்கினர். புறவிகளில் எதிரே வந்த உபப்பிலாவியத்தின் காவலர்கள் அபிமன்யுவைக் கண்டு தலைவணங்கி விலகி நின்றனர். அரண்மனை முகப்புக் காவல் மாடத்தில் அபிமன்யுவுக்காக சிற்றமைச்சர் சுரேசர் காத்திருந்தார். அவனைக் கண்டதும் அருகணைந்து வணங்கி முறைமுகமன் உரைத்து, தங்களுக்காகவே நகர் மங்கலம் கொள்கிறது, இளவரசே. அரண்மனையில் தங்கள் மணமகள் ஒவ்வொரு நாளும் உளங்கணிந்து கொண்டிருக்கிறாள். இந்திரபிரஸ்தத்தின் இளவரசரின் வருகையால் உபப்பிலாவியம் ஒளியும் புகழும் கொள்ளும். நமது கொடிவழியினரின் சொற்களில் இந்நகர் என்றும் வாழட்டும் என்றார். மறுமுகமனோ வணக்கமோ கூறாமல் இறங்கிய அபிமன்யு, நான் நீராட வேண்டும். அதன் பின் சற்று துயில்கிறேன். காலையில் அவைக்கு வருகிறேன் என்றான். ஆம், அனைத்தையும் ஒருக்க ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் சுரேசர். மறுமொழி சொல்லாமல் அபிமன்யு படிகளில் ஏறி நடக்க பிரலம்பனிடம் தாழ்ந்த குரலில், தாங்களும் அவருடன் இருக்கலாம், அவர் அறைக்கு அருகிலேயே தங்களுக்கு சிற்றறை ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். பிரலம்பன், நாங்கள் காம்பில்யத்திலிருந்து நில்லாது வந்தோம் அமைச்சரே என்றான். இளவரசர் களைத்திருக்கிறார். சுரேசர், ஆம், தெரிகிறது என்றார். அபிமன்யு அதற்குள் இடைநாழியில் ஏறி அங்கே அவனை எதிர்கொண்ட ஏவலனிடம் தன்னை அறைக்கு கூட்டிச் செல்லும்படி கையசைவால் ஆணையிட்டான். பிரலம்பன், அனைத்தையும் நான் வந்து தங்களுக்கு விளக்குகிறேன் அமைச்சரே என்றபின் அபிமன்யுவுக்குப் பின்னால் ஓடினான். படிகளில் ஏறி தன் அறை நோக்கிச் சென்ற அபிமன்யு அவருடன் சென்ற ஏவலனிடம் மது என்றான். அவன் தலை வணங்கினான். பிரலம்பன், விடுவதற்கு இன்னும் 4 நாழிகை கூட இல்லை இளவரசே என்றான்.
அபிமன்யு அதை கேட்டதாகவே தெரியவில்லை. நீராடி வந்து குழல் கற்றைகள் உலர்வதற்கு உள்ளாகவே 3 கோப்பை யவன மதுவை அருந்தி ஊனுணவை உண்டு எழுந்து மஞ்சத்தில் விழுந்து அபிமன்யு துயிலத் தொடங்கினான். தொலைவு பயணம் அவன் உடலின் தசைகளை தளரச் செய்திருந்தது. எப்போதும் அவனைச் சுழற்றி இழுத்துக் கொள்ளும் அப்பெருஞ்சுழிக்குள் சென்றான். மிக ஆழத்தில் அணுகும்தோறும் அகலும் தொலைவில் ஒளிப்புள்ளி ஒன்று தெரிந்தது. அது ஒரு வாயில். அந்த வாயிலுக்கு அப்பால் வண்ணத்தின் அசைவென ஒரு முகம். முகம் அல்ல, பிறிதொன்று. முகமென மட்டுமே பெறப்படுவது, முகமல்ல என்று உணரப்படுவது. அவன் விழித்துக் கொண்டபோது புலரிப் பறவைகளின் ஒலி அறையை சூழ்ந்திருந்தது. எழுந்தமர்ந்து தன் கனவை எண்ணத்தில் ஓட்ட முயன்றான். அவன் எழுந்த ஒலி கேட்டு வந்து வணங்கிய காவலனிடம் நீராட்டரை என்றான். இடைநாழியினூடாக நடந்து சென்றபோதுதான் அம்மாளிகை எத்தனை சிறியதென்று தெரிந்தது. உபப்பிலாவியமே மிகச்சிறிய ஊர். கோட்டை, தெருக்கள், காவல் மாடங்கள் அனைத்துமே சிறியவை. பெரியவர்களின் கருவிகளை குழந்தைகளுக்கான பாவைகளாக ஆக்கியது போல. ஆனால் முந்தைய நாள் இரவில் இருட்டில் அது தெரியவில்லை. இருட்டில் அளவுகள் மறைந்து விடுகின்றன. இருட்டுக்கு எல்லாமே நிகர்தான். மிகக் குறுகிய நீராட்டறைக்குள் தலை குனிந்து நுழைந்தான். ஒருவர் மட்டுமே நின்று நீராடும் அளவுக்கு இடுங்கியது. நறுமணத் தைலமிட்ட வெந்நீர் அவனுக்காக காத்திருந்தது. நீராட்டறை ஏவலன் நறுமணச் சுண்ணங்களும் லேபனங்களும் எண்ணெய்களும் கொண்ட பெட்டியுடன் நின்றிருந்தான். அபிமன்யு ஒன்றும் சொல்லாமல் குறிப்பிடத்தில் அமர்ந்தான். ஏவலன் அவனை நீராட்டத் தொடங்கிய போது ஒரு திடுக்கிடல் ஏற்பட்டது. அது ஏன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். எதையோ கண்டேன். இந்த இடைநாழியினூடாக வரும்போது, அல்லது எனது அறையில், அல்லது நகருக்கு வரும் நீண்ட காட்டு வழியில். எதையோ. வெந்நீராட்ட முடிந்து, ஈரம் போகத் துடைத்து, நறுஞ்சொன்னமிட்டு அவனை நீராட்டறை ஏவலன் ஒருக்கினான். என்ன அது? எங்கு கண்டேன்? அவன் உள்ளம் நாக்கு நுனியென ஒவ்வொன்றாக தொட்டுத் தொட்டுத் தவித்து நெளிந்து சுழன்று கொண்டிருந்தது. அணியறைக்குச் சென்றபோது அவனுக்கான அரச உடைகளுடன் ஏவலர் காத்து நின்றனர். ஆடிமுன் அவன் அமர்ந்ததும் அவர்கள் அவனை ஒருக்கத் தொடங்கினர். ஓர் ஆணிலே அவன் நகங்களுக்கிடையே இருந்த அழுக்குகளை நீக்கினான். 20 நகங்களையும் மிக விரைவிலேயே சீர்படுத்தி மெருகிட்டு புலி விழிகளென ஒளிரச் செய்தான். அவன் குழலை சிறு சுழித்திரிகளாக்கி தோளில் பரப்பினான் ஒருவன். அவன் காலில் இருந்து தலைவரை பொன்னணிகளும் மணியாரங்களும் வளைகளும் கணையாழிகளும் அணிவிக்கப்பட்டன. பட்டுச்சால்வையே தோளிலிட்டபடி அவன் இடைநாழைக்கு வந்தபோது காத்து நின்றிருந்த ஏவலன் அவைக்கு அல்லவா, அரசே, என்றான். அதுவரை எங்கு செல்வது என்ற எண்ணமே இல்லாமல் தன்னில் அமிழ்ந்திருந்த அபிமன்யு, அல்ல, நான் விராட இளவரசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். இந்தப் பொழுதில் அவர்கள் சித்தமாக இருக்கிறார்களா என்று தெரியாது என்று ஏவலன் சொல்ல அபிமன்யு சினத்துடன் விழுதூக்கி, இது ஏவல், நான் அவள் மாளிகைக்குச் செல்கிறேன். அங்கு அவள் என்னை சந்திக்க வேண்டும் என்றான். ஆணை என்று அவன் தலைவணங்கினான். பின்னர் பாய்ந்து படிகளிலிறங்கி இடைநாழியினூடாக ஓடி முற்றத்திற்குச் சென்றான். 2 ஏவலர்கள் வந்து ஓசையிலாது வணங்கி அபிமன்யுவை அழைத்துச் சென்றனர். குறடுகள் மரத்தரையில் ஒலிக்க நடந்து அந்த மாளிகையில் இருந்து அருகிருந்த அடுத்த மாளிகைக்குச் செல்லும் கூரையிடப்பட்ட இடைநாழியில் நடந்தான். அது சற்று முன்னர்தான் அமைக்கப்பட்டிருந்தது. மரச்சட்டங்களிலிருந்து அரக்குவாடை எழுந்தது. ஏவலனின் வேல்தாழ்த்தல்களும் வணக்கங்களும் முகமன் உரைகளும் அவனை வந்தடையவில்லை. அவன் அனுப்பிய ஏவலன் துணைக்கோட்டத்து வாயிலில் வந்து நின்றான். இளவரசி தங்களை சிறுகுளத்தில் சந்திப்பதாக சொன்னார் என்றான். அவன் தலையசைக்க தலைவணங்கி அவனை அழைத்துச் சென்று சிறுகுளத்தில் இருந்த பீடத்தில் அமர வைத்தான். 5 பேர் கூட அமர முடியாத அளவுக்கு சிறிய உட்கூடம். கூரை தாழ்ந்து கை நீட்டினால் தொட்டுவிடலாம் போலிருந்தது. சாளரத்தினூடாக அப்பாலிருந்த தோட்டத்திலிருந்து செடிகள் வளர்ந்து உள்ளே தலை நீட்டியிருந்தன. இந்த அறையை செம்மை செய்வது வழக்கமில்லையா என்று ஏவலனிடம் கேட்டான். ஏவலன் தலைவணங்கி, இது மிகப் பழைய இல்லம், இளவரசே. இங்கு இந்நகரத்தின் கணக்கர் ஒருவர் தங்கியிருந்தார். இதை ஓரளவே செம்மை செய்ய முடியும் என்றான்.
அபிமன்யுவின் நோக்கை சந்தித்து பின் தழைகள் உள்ளே வருவதை வெட்டுவது இங்கே வழக்கமில்லை. அது ஓர் அழகென்றே கொள்ளப்படுகிறது என்றான். அவன் செல்லலாம் என்று கை காட்டிய பின் அபிமன்யு கைகளை மார்பில் கட்டிக்கொண்டு தலை குனிந்தபோது குழல் பொறிகள் சரிந்து விழுந்து முகத்தை மறைத்து ஆடின. அவன் விடாய்க் கொண்டிருப்பவனாக உணர்ந்தான். உடனே மதுவுக்காக உள்ளம் எழுந்தது. வலக்காலால் தரையை மெல்ல தட்டிக் கொண்டிருந்தான். அந்த ஓசை அவனை அமைதியிழக்கச் செய்தது. அமைதியிழப்பு அந்த ஓசையினால்தான் என்று சற்று பிந்தியே புரிந்து கால்களை அசையாமல் வைத்தான். ஆனால் அந்த தாளம் உள்ளத்தில் தொடர்ந்து ஒலித்தது. எழுந்து அறைக்குள் உலாவ எண்ணினான். ஆனால் அது ஒரு நேர்வெளிப்பாடு எனத் தோன்றியது. எங்கும் நிலைக்காத உள்ளத்துடன் உடலை ஓரிடத்தில் அமரச் செய்வது எவ்வளவு கடினமானதென்று உணர்ந்தான். அணுகி வரும் காலடியோசையைக் கேட்டதுமே அவள் என்று அபிமன்யு உணர்ந்து அறியாமல் எழ முயன்று மீண்டும் அமர்ந்து கொண்டான். முதற்கணம் எழுந்த ஒவ்வாமையைக் கடக்க இருகைகளையும் விரல்கோத்து மடியில் வைத்துக்கொண்டு உடலை இறுக்கி கால்களை சேர்த்து அமர்ந்தான். மூச்சை இழுத்திருக்கிறோம் என்று உணர்ந்த பின்னர் அதை வெளிவிட்டான். கைவளைகளின் ஒலியும் காய்ச்சலம்பின் சிணுக்கமும் ஆடையுரசும் ஓசையும் தனித்தனியாக கேட்டன. அவள் நடக்கும்போது ஒரு காலை நிலத்தில் கட்டை விரல் உரச சற்று இழுத்து வைக்கிறாள் என்று தோன்றியது. அரைவாயிலில் அவளுடைய வண்ண அசைவு தோன்றியதுமே அறியாது திரும்பி நோக்கிவிட்டு விழிவிலக்கி சாளரத்தினூடாக தெரிந்த தோட்டத்தை பார்த்தான். அவள் அருகே வந்து இந்திரபிரஸ்தத்தின் இளவரசரை வணங்குகிறேன் என்றாள். அவன் தலை திருப்பி அவளை நோக்கி அமர்க என்றான். அவள் அமர்ந்தபோது ஆடையணி ஓசையுடன் மூச்சொலியும் மெல்லிய பெண்மணமும் வந்து அவனை அறியா உளக்கிளர்ச்சி அடையச் செய்தன. முதற்கணத்து ஒவ்வாமை முற்றிலும் விலக உடல் எளிதாகி அவன் அவளை நேர்வழி கொண்டு நோக்கினான். அவள் அரசமுறைப்படி அணி செய்து கொண்டிருக்கவில்லை. குழலை பெரிய கொண்டையாக முடிந்து அதன்மேல் முத்துச்சரமிட்டு சுற்றியிருந்தாள். அகத்தளத்தில் அணியும் எளிய வெண்பட்டாடை. அன்றாட அணிகள். அவள் தோள்களும் கழுத்தும் மிக நொய்மை கொண்டிருந்தன. தோள் கைகளை சந்திக்கும் இடத்திலும் கழுத்திலும் இருந்த வெண்ணிறக் கோடுகள் அவள் விரைவாக மெலிந்து கொண்டிருந்தாள் என்பதைக் காட்டின. அவன் பார்ப்பதை உணர்ந்தபின் அவள் உடல் தன்னுணர்வு கொள்வது கழுத்தில் எழுந்த மெல்லிய மெய்ப்பால் தெரிந்தது. இமை சரித்து விழிகளை பக்கவாட்டில் திருப்பி சுட்டு விரலால் பீடத்தின் கைப்பிடியை மெல்ல நெருடியபடி அமர்ந்திருந்தாள். காதோரக் குறுங்குழல் காற்றில் அசைய அதன் நிழல் கன்னத்தில் விழுந்து ஆடியது. உதடுகள் மெல்ல பிரிந்த ஓசையைக் கூட அவன் கேட்டான். என்ன சொல் தேர்வது என்று அவன் உள்ளம் தயங்கிக் கொண்டிருக்க அதற்கு மிக அருகிலேயே கட்டுக்கடங்காத சொற்பெருக்கொன்று அனைத்தையும் இடித்து சரித்தபடி சுழன்று சென்று கொண்டிருந்தது. அவள் இளைய பாண்டவரும் உடன் பிறந்தாரும் நாளை மறுநாள்தான் இங்கு திரும்பி வருவார்கள் என்று செய்தி வந்தது என்றாள். அவன் திடுக்கிட்டு அவளை நோக்கி ஆம், அவர்கள் அங்கிருந்து கிளம்புவதற்கும் இங்கு நுழைவதற்கும் அரச முறைமைகள் உள்ளன என்றான். எத்தனை விரைவாக அவள் பேசத் தொடங்கிவிட்டாள் என அவன் அகம் வியந்தது. மிக எளிய நடைமுறைச் செய்தி ஒன்றைத் தொடங்கியது போல பொருத்தமான ஒன்று வேறில்லை. அவன் அவளை வென்று கடக்க உளமெழுந்தான். நான் முறைமை மீறி உன்னை பார்க்கும் பொருட்டு இங்கு வந்தேன் என்றான். அவள் அவன் விழிகளை சந்தித்து நான் முன்னரே உங்களை எதிர்பார்த்தேன் என்றாள். அபிமன்யு திடுக்கிட்டு நெஞ்சு ஓசையிட இல்லை, நான் எந்தையின் ஆணைப்படியே வந்தேன் என்றான். அவள் தலை சாய்த்து நன்று என்றாள். அவள் தன்னைவிட உள்ளத்தால் மிக மூத்தவள் என அவன் அறிந்தான். அதுவே அவனை சீண்டியது. அவள் மேல் உளவெற்றியே அடைந்தாக வேண்டும் என எண்ணி அவன் அகம் சொல்துழாவியது. ஆம், இங்கு பணிகள் இருக்கும். அரசகுலத்தவர் ஒருவர் இருந்து அவற்றை நடத்தியாக வேண்டும் என்றாள். மேலும் எளிதாக அதை அவள் ஆக்கியபோது அவனுடைய உணர்ச்சிகள் பொருளிழந்தன. தன் பதற்றமும் கிளர்ச்சியும் கேலிக்குரியவை என்று தோன்ற அவன் தளர்ந்தான். மூச்சு எழுந்தமைய உடல்மேல் மெல்லிய நீராவி என வியர்வை குளிரத் தொடங்க புகை படிந்த சித்தத்துடன் அவன் அப்படியே அமர்ந்திருந்தான். அவள் முகத்தையும் தோள்களையும் உளவிலக்குடன் பார்த்தான். மெலிந்த மென்மையான உடல். அதில் அகவை எப்படி வெளிப்படுகிறது? கன்னங்கள் சற்று ஒட்டி எலும்புகள் புடைத்திருந்தன.
கண்களுக்குக் கீழே கண்மை கலங்கி விழுந்தது போல் கருமை. உதடுகளைச் சுற்றி இரு கோடுகள். அவளை நோக்கலாகாது என தன் விழிகளை இழுத்து திருப்பி அருகிருந்த தூணை பார்த்தபடி, தந்தையின் ஆணை நான் மீற முடியாத ஒன்று என்றான். அச்சொல் மேலும் எங்கோ சென்று தொட அவள் பெருமூச்சு விட்டாள். அவன் அச்சொல் மிகப்பிழையாக புரிந்து கொள்ளப்படக்கூடும் என்ற உணர்வை அடைந்து, நான் எதையும் என் விருப்பப்படியே செய்யக்கூடியவன். கட்டற்றவனாகவும் திரும்பிப் பார்க்காதவனாகவும் மட்டுமே இதுவரை இருந்திருக்கிறேன் என்றான். அவள் ஆம், அதற்கே வாய்ப்பு என்றாள். என்ன சொல்கிறாள் என்று புருவம் சுருக்கினான். அன்னையால் வளர்க்கப்பட்ட ஆண்கள் எங்கும் தயங்கும் கோழைகளாகவோ எங்கும் தயங்காத விசை கொண்டவர்களாகவோதான் இருப்பார்கள் என்றாள். அபிமன்யு, நான் தந்தையை எண்ணி வளர்ந்தவன் என்று சினத்துடன் சொன்னான். அவள் உதடுகள் இழுபட, கன்னம் வழிய புன்னகைத்து, அதை நான் மறுக்கவில்லை. தந்தையுடன் இருந்திருந்தால் மேலும் நிகர்நிலை கொண்டவனாக இருந்திருப்பீர்கள் என்றாள். அபிமன்யு, நாம் ஏன் அவரைப் பற்றி பேச வேண்டும் என்று எரிச்சலுடன் சொன்னபின் என்றபின் நினைவு கூர்ந்து, நீ என்னிடம் பேசிய முதற் சொல்லே அவரைப் பற்றித்தான் என்றான். அவள், ஆம், அவர்தான் பாண்டவர்களில் எனக்குத் தெரிந்தவர். என்னை மணக்கொடையாகப் பெற்றவர். அவருடைய பிறிது வடிவமாகவே உங்களை நான் பார்க்கிறேன் என்றாள். அப்படி அவள் நேர்வழியுடன் சொல்வாள் என அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவன் முழுமையாக தளர்ந்தான். எழுந்து விலகி நெடுந்தொலைவு சென்றுவிட வேண்டும் என்று விழைந்தான். எவ்வகையிலோ அவள் பேரரசி குந்தியை நினைவுறுத்தினாள். குந்தி எப்போதுமே முதலில் நினைவில் எழுகையில் அவனிடம் ஓர் ஒவ்வாமையைத்தான் உருவாக்கினாள். அதைக் கடக்கும் பொருட்டே அவன் சிறுவன் போல் மிகையாக விளையாட்டை நடித்தான். குந்தியிடம் அவனுக்கு பிடிக்காதது என்ன என்று அவன் அகம் துழாவியது. மெலிந்த, முதுமை கனிந்த பெண். பாரத வருஷமெங்கும் அவள் மேல் ஓர் இரக்கம் அனைவருக்கும் உள்ளது. எதையும் அடையாதவள், ஒவ்வொன்றும் வந்தணைந்து வாயிலிலே திரும்பிச் செல்லும் ஊழ்கொண்டவள். எண்ணும்போது அவனும் உளநிகழ்வுக்கு உள்ளாவது உண்டு. ஆனால் எண்ணத்தில் அவள் எழும்போது முதலில் தோன்றுவன அவள் விழிகள். அவற்றில் அவன் விழையாத ஏதோ ஒன்று இருந்தது. அபிமன்யு, நன்று, நான் கிளம்புகிறேன். இங்கு அனைத்தையும் நானே ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது என்றான். அவ்வாறே ஆகுக என்று அவளும் எழுந்து கொண்டாள். நீ நடக்கையில் காலை சற்று இழுத்து வைக்கிறாய் என்றான். இல்லையே என்று அவள் சொன்னாள். இயல்பாகத்தான் நடக்கிறேன். ஏன் சொல்கிறீர்கள்? இல்லை, வெறுமனே தோன்றியது என்றான். நான் உன்னை முறைமையின்படித்தான் சந்திக்க விழைந்தேன் என்றான். அதுவும் பிழைப்பொருள் அளிக்குமே என்றுணர்ந்து பிழைப்பொருள் அளிக்காத ஒன்றை சொல்லவே இல்லை என்று எண்ணி புன்னகைத்தான். அப்புன்னகையாலேயே அதுவரை இருந்த உள இறுக்கம் மறைய அவளிடம், நீ இனியவள். உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லும் பொருட்டே வந்தேன். அதையன்றி பிற அனைத்தையும் சொல்லிவிட்டேன் போலும் என்றான். அவள் கூறிய முள்ளொன்றால் குத்தப்பட்டது போன்ற முக மாற்றத்தை அடைந்தாள். பேறு பெற்றேன் என்று நிலத்தை பார்த்தபடி முணுமுணுத்தாள். அபிமன்யு, நன்று சூழ்க என்றபடி எழுந்து வெளியே சென்றான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.